Hello friends, welcome back to our channel Sanriya's World. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்னேகா மேமுடைய ப்ளவுஸ் டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லீவ் பார்ட்லேருந்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் அதுக்கப்புறம் பேர்ல் பீட் ரெண்டுமே சேர்த்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சுகர் பீட்லேயே வந்து வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளவுஸ் கலர் வந்து லைக் கோல்டு கலர் அப்படின்றதுனால நான் அதவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிசைன் வந்து அழகாக தெரியும். ஸோ இதை சுற்றிலும் ஃபுல்லாமே நம்ம வந்து அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம மாற்றி மாற்றி சுகர் பீட் அதுக்கப்புறம் பேர்ல் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் சக்ரீஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஃபுல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சக்ரீஸ் யூஸ் பண்ணும்போது டிசைன் வந்து ரொம்பவே அழகாக தெரியும் நமக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் சக்ரி மட்டும்தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் இதில் வந்து எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே நான் ஃபிட் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு பீட்ஸுமே ஃபிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வெறும் வந்து இந்த மாதிரி சக்ரீஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சக்ரீஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் சக்ரீஸில் வந்து 2 டைப் ஆஃப் சக்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இந்த சக்ரி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் சக்ரீஸும் இருக்குது. ஸோ அந்த இது வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு எடுக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த டைப் ஆஃப் சக்ரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த லைன் வந்து நான் வந்து பேர்ல் பீடு தான் எடுத்திருக்கேன். ஸோ பேர்ல் பீட் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் ஃபுல்லாக அடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளூ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளூ வந்து ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த காம்பினேஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சாரியில் வந்து எங்கேயுமே க்ரீன் கிடையாது. ஸோ நம்மளோட யூனிக் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது தான் வந்து ஆரி. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன கலர் அங்கே வந்து சூட் ஆகுதுன்னு தோணுதோ அந்த கலரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ வந்து நான் வந்து க்ரீன் கலர் வந்து இந்த இடத்துல வந்து நான் டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ டிசைன் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் டிசைன் வந்து எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்றத. ஓகே, அந்த லைன் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு நம்ம வந்து 3mm பீடு தான் எடுத்திருக்கோம். ஸோ 3mm பீடை வச்சு சுற்றிலும் போட்டாச்சு. இது வந்து நம்ம ஆன்டிக் கலர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட போட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைனோட அழகு வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது.
அண்ட் இந்த இது வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரெட் கலரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து அங்கங்கே வந்து கலர்ஃபுல்லாக தெரியும்போது நம்ம டிசைன் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். எப்போவுமே வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிங்கிள் லைன்ஸ் வந்து போடாதீங்க. ஸோ சிங்கிள் லைன் போட்டிங்க அப்படின்னா நம்ம டிசைனில் வந்து அவ்வளோ தெரியாதது. ஸோ டபுள் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ட்ரிபிள் லைன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் திலகம் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக இருக்கா. ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை சுற்றிலும் நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே 1 அவுட்லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் செகண்ட் அவுட்லைன் வந்து அது மேலே போட்டுட்ருக்கேன். ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக அண்ட் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.